இப்போ நாம ஸ்கிரீன்ல கலர் கலரா கோடுகள பார்த்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். அடடா, இண்டிகேட்டர் ஓவர் சோல்டு காட்டுதே, இதுக்கு மேல விலை கீழே போகாது நினைச்சு ஒரு ஸ்டாக்க வாங்குவோம். ஆமா, உடனே அடுத்த 5வது நிமிஷத்துல அது அதல பாதாளத்துக்கு போயிடும். அதேதான். நாம நஷ்டமடையும் அதே நொடியில சந்தையில யாரோ ஒருத்தர் நம்ம பணத்தை லாபமா பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த யாரோ ஒருத்தர் தான் ஸ்மார்ட் மணி. கரெக்ட். இன்னைக்கு நாம இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ பத்தி ரொம்ப ஆழமா அலச போறோம். அதாவது 90% ரீட்டெயில் ட்ரேடர்கள் ஏன் தொடர்ந்து தோற்கிறார்கள் என்பதையும், பெரிய நிறுவனங்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதையும் பார்க்க போறோம். கண்டிப்பா. முக்கியமா அவங்க விரிக்கும் அந்த லிக்விடிட்டி வளையல இருந்து தப்பிச்சு ஆர்டர் பிளாக்ஸ் மூலமா அவங்க பின்னாடியே எப்படி லாபத்தை நோக்கி பயணிக்கிறதுன்னு நம்ம விரிவா பேச போறோம். சரி, இதை சற்று விரிவாக பார்ப்போம். இப்போ நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த இண்டிகேட்டர்ஸ் ஃபெயில் ஆகுற விஷயம் இருக்கு இல்லையா, அது ஏன் நடக்குது? அதுதான் இங்க அடிப்படை பிரச்சனை. ரீட்டைல் கான்ட்ரஸ் பயன்படுத்துற அந்த RSI, MACD மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே சந்தையில ஒரு நகர்வு நடந்து முடிஞ்ச பிறகு அதை கணக்கு பண்ணி காட்டும் லாகிங் இண்டிகேட்டர்ஸ். அதாவது வண்டிய ஓட்டும் போது முன்னாடி இருக்கிற சாலைய பார்க்காம ரியர் வியூ மிரரை மட்டும் பார்த்துக்கிட்டு ஹைவேல வேகமா போற மாதிரி சொல்றீங்களா? ரொம்ப சரியான உதாரணம். கடந்த காலத்துல நடந்ததை வச்சு எதிர்காலத்தை அந்த இண்டிகேட்டர் சொல்லுன்னு நம்ம குருட்டுத்தனமா நம்புறோம். ஒரு நிமிஷம் இருங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சதை தான் காட்டுதுன்னா, அப்போ நிகழ்காலத்துல மார்க்கெட்டை நகர்த்துறது யாரு? திரைக்கு பின்னாடி இருந்து விலைய ஏத்துறதும் இழக்கிறதும் யாருடைய வேலை? மில்லியன் கணக்குல பணத்தை கையாளும் ஹெட்ஜ் ஃபண்டுகள், பெரிய நிதி நிறுவனங்கள் இவங்க தான். ஓ, அந்த பெரிய மார்க்கெட் பிளேயர்ஸ். ஆமா, இவங்க கிட்ட இருக்கிற அந்த மாபெரும் பணப்புழக்கம் தான் சந்தையை இயக்குது. ரிச்சர்ட் வைகாஃப் அப்படிங்கிற பழம்பெரும் சந்தை நிபுணர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டார். அவர் என்ன சொன்னா? சந்தைங்கிறது ஏதோ பானா தன்னிச்சையா இயங்குற விஷயம் கிடையாது. இது ஒரு செஸ் கேம் மாதிரி. மாபெரும் நிறுவனங்கள் தங்களோட லாபத்துக்காக ரொம்ப துல்லியமா திட்டமிட்டு நடத்தும் நகழ்வுகள் தான் சந்தையின் ஏற்ற இறக்கங்கள்னு அவர் சொல்றார். அப்போ மார்க்கெட்டை ஒரு பெரிய கடல்னு வச்சுக்கிட்டா, இந்த பில்லியன் டாலர் நிறுவனங்கள் எல்லாம் பிரம்மாண்டமான திமிங்கலங்கள். நாமும் நம்மள மாதிரி சாதாரண ட்ரேடர்களும் அந்த திமிங்கலங்களை சுத்தி நீந்துற சின்ன சின்ன மீன்கள், அப்படிதானே? 100% அப்படி சொல்லலாம். ஆனா இங்க மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அந்த திமிங்கலங்கள் எப்படி வேட்டையாடும்னு உங்களுக்கு தெரியுமா? அது சாதாரணமா வாயை திறந்துகிட்டு நீந்தாது. வேற எப்படி வேட்டையாடும்? கடலுக்கடியிலிருந்து மேல வரும்போது தங்களோட மூச்சு காத்த விட்டு வட்ட வடிவில ஏராளமான நீர்க்குமிழிகளை உருவாக்கும். அதுக்கு பபுள் நெட் அல்லது குமிழி வலைன்னு பேரு. ஓ, அந்த குமிழிகளை பார்த்து சின்ன மீன்கள்லாம் பயந்து போய் நிஜமான வலைன்னு நினைச்சு தப்பிக்க முடியாம நடுவுல கூட்டமா சுருங்கி நின்னுடும். சரியா சொன்னீங்க. மீன்கள்லாம் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டதும் திமிங்கலம் நேரா அடியிலிருந்து வந்து மொத்த மீன்களையும் ஒரே வாயில முழுங்கிடும். அட பாவமே. சந்தையிலையும் இந்த ஸ்மார்ட் மணி எக்ஸாக்டா இதை தான் செய்றாங்க. சில மாய தோற்றங்களை, அதாவது ஃபேக் அவுட்ஸ்களை உருவாக்கி உங்களை நம்ப வச்சு பொறிக்குள்ள தள்ளுறாங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். அவங்க அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள், அவங்க ஏன் நம்மள மாதிரி சின்ன மீன்களை, அதாவது ரீட்டைல் ட்ரேடர்களை டார்கெட் பண்ணி வேட்டையாடணும்? நம்ம $10-100 அவங்களுக்கு அப்படி என்ன லாபம் கிடைச்சிட போகுது? அவங்களுக்கு உங்க மேல எந்த தனிப்பட்ட கோபமும் கிடையாது. சொல்லப்போனா அவங்களுக்கு வேற வழியே இல்ல. இதற்கு பின்னாடி இருக்கிற தொழில்நுட்ப காரணம் ஸ்லிப்பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லிப்பேஜ் அப்படின்னா என்ன? ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பெரிய பேங்க் $500 மில்லியன் யூரோ USD வாங்கணும்னு முடிவு செய்றாங்கன்னு வச்சுப்போம். நீங்களும் நானும் நம்ம போன்ல ஒரே கிளிக்ல $100 வாங்குற மாதிரி அவங்க $500 மில்லியன் ஒரே கிளிக்ல மார்க்கெட்ல போட்டுற முடியாது. அப்படி போட்டா என்ன ஆகும்? விலை உடனே எகிரிடுமா? ஆமா, மார்க்கெட்ல அவ்வளோ பெரிய வாங்கும் ஆர்டர் திடீர்னு வந்தா அந்த நாணயத்தோட விலை ஒரே செகண்ட்ல ராக்கெட் மாதிரி மேலே எகிரிடும். அவங்க வாங்க நினைச்ச விலை ஒன்னா இருக்கும், ஆனா ஆர்டர் கம்ப்ளீட் ஆகும்போதே விலை பல மடங்கு அதிகமாயிருக்கும். ஹோ, அதுதான் ஸ்லிப்பேஜ். அப்போ அது தவிர்க்கணும்னா அவங்க $500 மில்லியன் வாங்குற அதே நேரத்துல சந்தையில யாரோ ஒருத்தர் $500 மில்லியன் விற்க தயாரா இருக்கணும். அதேதான். அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? சாதாரண ட்ரேடர்களை விற்க தூண்டுவாங்க. அதுதான் அந்த பபுள் நெட். அப்போ அந்த எரிபொருளுக்கு பேர் தான் லிக்விடிட்டியா? ஆமா, லிக்விடிட்டினா வேற ஒன்னும் இல்ல, சந்தையில ட்ரேடர்கள் குவித்து வச்சிருக்கிற ஆர்டர்கள் தான். குறிப்பா நாம பாதுகாப்பா நினைச்சு செட் பண்ற ஸ்டாப் லாஸ் ஆர்டர்கள் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்மார்ட் மணியோட முதன்மை இலக்கு. ஹோஹோ. இதை 2 வகையா பிரிக்கலாம்: பை சைடு லிக்விடிட்டி மற்றும் செல் சைடு லிக்விடிட்டி.
கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஒரு ட்ரேடரா எனக்கு இது எப்படி புரியும்? இப்போ சார்ட் பாக்குறீங்க, மார்க்கெட் கீழே இறங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேல போகுது. மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுக்குது. இத பார்த்ததும் நீங்க என்ன நினைப்பீங்க? ரொம்ப சிம்பிள். இது ஒரு பலமான டபுள் பாட்டம். இந்த சப்போர்ட்ட மார்க்கெட் உடைக்காதுன்னு நினைச்சு உடனே மார்க்கெட் மேல போகும்னு பை பண்ணுவேன். என் பணத்தை பாதுகாக்கிறதுக்காக அந்த சப்போர்ட் லைனுக்கு கொஞ்சம் கீழே என் ஸ்டாப் லாஸ செட் பண்ணுவேன். அங்கதான் நீங்க வலையில விழுறீங்க. உங்கள போல உலகம் முழுக்க இருக்கிற பல லட்சம் ட்ரேடர்கள் அதே சப்போர்ட் லைனுக்கு கீழே தங்களோட ஸ்டாப் லாஸ், அதாவது செல் ஆர்டர்களை குவித்து வச்சிருப்பாங்க. இததான் செல் சைடு லிக்விடிட்டி. வெயிட், ஒரு நிமிஷம். அதாவது நாம் டபுள் பாட்டம் அல்லது சப்போர்ட் லைன் என்று நினைத்து பாதுகாப்பா வைக்கும் ஸ்டாப் லாஸ்களை பெரிய நிறுவனங்கள் வேண்டுமென்றே தூண்டுகிறார்களா? ஆமா, இதற்கு பேர் தான் லிக்விடிட்டி ஸ்வீப். ஸ்மார்ட் மணிக்கு இப்போ $500 மில்லியன் பை பண்ணணும்னா அவங்க கண் முன்னாடி அந்த சப்போர்ட் லைனுக்கு கீழே மாபெரும் செல் ஆர்டர் கடல் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா, எல்லாரோட ஸ்டாப் லாஸும் அங்கதானே இருக்கு. கரெக்ட். அவங்க உடனே விலைய லேசா கீழே இறக்கி அந்த சப்போர்ட்டை உடைப்பாங்க. அட பாவமே, அப்போ ஏன் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகி எனக்கு நஷ்டம் ஏற்படும், நான் விக்கிற அந்த நேரத்துல அதை வாங்கிக்கிறாங்களா? எக்ஸாக்ட்லி. உங்களோட நஷ்டம் தான் அவங்களோட லிக்விடிட்டி. உங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சு அங்க இருக்கிற மொத்த லிக்விடிட்டியும் ஸ்வீப் செஞ்ச அடுத்த செகண்ட் மார்க்கெட் புல்லட் மாதிரி அவங்க போக நினைச்ச நிஜமான திசையான மேல் நோக்கி பாயும். ஆமா, நிறைய தடவை இப்படி ஆயிருக்கு. நான் கணிச்ச திசையில தான் மார்க்கெட் போகுது, ஆனா ஏன் ஸ்டாப் லாஸ மட்டும் அடிச்சிட்டு போகுதேன்னு புலம்புவோம். இதுக்கு பேர் தான் ஜூடாஸ் ஸ்விங். அதாவது ஒரு துரோகத்தனமான போலி நகர்வு. குறிப்பா லண்டன் செஷன் தொடங்கும் போது நடக்கும் இந்த நகர்வு எப்படி சாதாரண வர்த்தகர்களை ஏமாத்துகிறதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஏஎம்டி மாடல் மூலமா ரொம்ப தெளிவா விளங்கும். EMT மாடல், அதை நான் எப்படி சார்ட்ல கற்பனை பண்ணிக்கிறது? ஏஎம்டினா அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு ஆசியன் செஷனை எடுத்துக்குவோம். விலையில பெரிய மாற்றமே இல்லாம ஒரு குறுகிய எல்லைக்குள்ளேயே மார்க்கெட் மேலேயும் கீழேயும் நகர்ந்துகிட்டு இருக்கும். இதுதான் அக்யூமுலேஷன். ஓகே, அதாவது ஆர்டர்கள் குவியும் கட்டம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு ரெண்டு பக்கமும் லிக்விடிட்டி சேரும். ஆமா. அடுத்து லண்டன் செஷன் ஓபன் ஆனதும் திடீர்னு விலை ஒரு பக்கமா சப்போர்ட்டை உடைச்சிட்டு வேகமா கீழே இறங்கும். இதுதான் மேனிபுலேஷன், அதாவது நம்மளை ஏமாத்துற கட்டம். எல்லாரும் மார்க்கெட் கீழே போகுது செல் பண்ணீங்கன்னு வருவாங்க. சிலரோட ஸ்டாப் லாஸ் அடி வாங்கும். கரெக்ட். அவங்களுக்கு தேவையான எரிபொருள் கிடைச்சதும் விலை சடார்னு திரும்பி மாபெரும் வேகத்துல மேல போகும். இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் அவங்களோட உண்மையான நகர்வு. இந்த மேனிப்புலேஷன் கட்டத்துல தான் நாம எல்லாரும் மாட்டி பணத்தை இழக்கிறோம். சரி, திமிங்கலம் எப்படி குமிழி வலைய உருவாக்குதுன்னு புரிஞ்சிடுச்சு. ஆனா இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. என்னன்னு சொல்லுங்க. லிக்விடிட்டியை வேட்டையாடிய பிறகு ஸ்மார்ட் மணி தங்களோட உண்மையான நகர்வு தொடங்குறாங்க இல்லையா? அந்த நகர்வின் கால் தடங்களை நாம எப்படி கண்டுபிடித்தது? ரொம்ப நல்ல கேள்வி. அவங்க எவ்வளவுதான் ரகசியமா செயல்பட்டாலும் பில்லியன் கணக்கான டாலர்களை மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வரும்போது அவங்களால தடம் பதிக்காம தப்பிக்க முடியாது. அந்த மாபெரும் கால் தடங்களை தான் நாம ஆர்டர் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆர்டர் பிளாக்ஸ், இது ஏதோ மேஜிக் கேண்டில் மாதிரி தெரியுதே. சார்ட்ல பாக்குறப்போ நிறைய மெழுகுவர்த்திகள் இருக்கே, இதுல எது ஆர்டர் பிளாக்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சரியான ஆர்டர் பிளாக்கை கண்டுபிடிக்க நாம 4 முக்கிய விதிகளை கவனிக்கணும். முதல் விஷயம் ஆரிஜின் கேண்டில். ஒரு பெரிய நகர்வு தொடங்கிறதுக்கு முன்னாடி அமைதியான முறையில ஒரு கேண்டில் உருவாயிருக்கும். அதாவது மார்க்கெட் கீழே இருந்து மேல பிரம்மாண்டமா போகுதுன்னா அதுக்கு முன்னாடி உருவான கடைசி எதிர் திசை கேண்டில். சரியா சொன்னீங்க. இதுதான் நிறுவனங்கள் பணத்தை குவிக்கும் ஆரம்ப மெழுகுவர்த்தி. 2வது டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த ஆரிஜின் கேண்டலை தொடர்ந்து சந்தையில ஒரு அதிரடியான அதிவேகமான நகர்வு இருக்கணும். சாதாரணமாக ஊர்ந்து செல்லும் மெழுகுவர்த்திகள் கிடையாது, ஒரு தீர்க்கமான நகர்வு. யானை சேத்துல நடந்தா எப்படி பெரிய தடம் பதியுமோ அது மாதிரி. அதேதான். 3வது தடயம் வந்து இன்பேலன்ஸ் அல்லது ஃபேர் வேல்யூ கேப், அதாவது FVG. இந்த அதிரடி நகர்வு நடக்கும்போது விலை ஒரு திசையில மட்டுமே மிக வேகமா பாஞ்சு சென்றதால தொடர்ச்சியான 3 மெழுகுவர்த்திகளுக்கிடையே ஒரு வெற்றிடம் உருவாகும். ஒரு ஜிப்பரை நம்ம வேகமா இழுக்கும் போது நடுவுல ஒரு பல் விடுபட்டு போனா எப்படி பார்க்க தனியா ஒரு கேப் தெரியுமோ அது போலன்னு சொல்லலாமா? மிக சரியான உதாரணம். அந்த விடுபட்ட பல் மாதிரி இருக்கிற வெற்றிடம் தான் மார்க்கெட்ல ஒரு மாபெரும் காந்தம் போல செயல்படும். ஏன்னா மார்க்கெட் எப்போதுமே சமநிலையை விரும்பும். அப்போ எதிர்காலத்துல விலை எப்படியாவது அந்த வெற்றிடத்தை நிரப்ப மீண்டும் கீழே ஈர்க்கப்படும். ஆமா. இதோட சேர்த்து 4வது தடயமா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கணும். அதாவது சந்தையோட முந்தைய கட்டமைப்பை இந்த அதிரடி நகர்வு உடைச்சி புதிய பாதையை உருவாக்கியிருக்கணும்.
இந்த 4 சேர்ந்தாதான் அது ஒரு வலிமையான ஆர்டர் பிளாக். இத கேட்கும்போது எனக்கு இன்னொரு ஒப்பீடு தோணுது. இந்த ஒட்டுமொத்த ஆர்டர் பிளாக் கான்செப்டையும் ஒரு ராக்கெட் ஏவுதளத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ராக்கெட் ஏவுதளமா? எப்படின்னு சொல்லுங்க. ராக்கெட் சும்மா எங்கிருந்தும் கிளம்பிடாது இல்லையா? அதற்கென ஒரு வலுவான தளம் அமைக்கப்படும். அதுதான் ஆரிஜின் கேண்டில். ராக்கெட் அதிரடியாக மேலே எழும்புவது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அருமையான ஒப்பீடு. ஆனா எனக்கு இதுல ஒரு குழப்பம் இருக்கு. ராக்கெட் மேல போன பிறகு மறுபடியும் அதே ஏவு தளத்துக்கு வந்தா அது ஃபெயிலியர் தானே? சாதாரண ட்ரேடரா இருந்தா அச்சச்சோ விலை கீழே இறங்குதேன்னு பயந்து நஷ்டத்துல விட்டுடுவோம். அங்கதான் ஸ்மார்ட் மணி வித்தியாசமா சிந்திக்கிறாங்க. ராக்கெட் கீழே வருதுன்னா அது ஃபெயிலியர் இல்ல, அடுத்த கட்ட பயணத்துக்கு எரிபொருளை நிரப்ப, அதாவது ரீஃபியூலிங் பண்ண மறுபடியும் ஏவுதளத்துக்கு வருதுன்னு அர்த்தம். ஓ, அப்ப மீண்டும் விலை அந்த ஏவுதளத்திற்கே திரும்புவது பலவீனத்தின் அறிகுறி அல்ல. கண்டிப்பா இல்ல. இதத்தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல மிட்டிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஆரம்பத்துல மார்க்கெட்டை கீழே தள்ள பயன்படுத்திய அந்த செல் ஆர்டர்கள் நஷ்டத்துல இருக்கும். அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட விலையை மறுபடியும் அந்த ஆர்டர் பிளாக்குக்கு கொண்டு வருவாங்க. ஆமா, அங்க பழைய ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னும் பல மடங்கு புது பை ஆர்டர்களை போட்டு மார்க்கெட்டை நிரந்தரமா மேல கொண்டு போவாங்க. ஆமா, அப்போ விலை ஆர்டர் பிளாக்குக்கு திரும்பி வரும்போது ரீட்டைல் ட்ரேடர் பயந்து விக்கிறான். ஆனா ஸ்மார்ட் மணி சந்தோஷமா அங்கே பை பண்றான். 100% உண்மை. சரி, இப்போ ஒரு பிராக்டிக்கலான கேள்வி. லிக்விடிட்டி எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆர்டர் பிளாக்ஸ் ரூல்ஸ் புரிஞ்சிடுச்சு. இவ்ளோ தெளிவான சூத்திரம் தெரிஞ்ச பிறகும் 90% ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஏன் இன்னும் எஸ்எம்சியில் தோல்வி அடைகிறார்கள்? இதுக்கு முக்கிய காரணம் உளவியல் தான். இந்த எஸ்எம்சிங்கிறது ஒரு மந்திரக்கோள் கிடையாது. நிறைய பேர் பதற்றத்துல, அதாவது ஃபோமோ காரணமா பொறுமையின்மையால தப்பு பண்றாங்க. ஆமா, அந்த பச்சை நிற கேண்டில் வேகமா மேல போகும்போது நாம மட்டும் என்ட்ரி கொடுக்காம விட்டுட்டோமோன்னு ஒரு பயம் வரும். அது மட்டும் இல்லாம 1 நிமிட சார்ட்டுகள்ல அதிக கவனம் செலுத்துறதும் பெரிய தப்பு. ஸ்மார்ட் மணிக்கு இது நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்க சின்ன சார்ட்டுகள்ல போலி ஆர்டர் பிளாக்குகளை உருவாக்கி உங்களை வலையில தள்ளுவாங்க. அப்போ இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? இத நாம் பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தால் சரியான என்ட்ரி எப்படி கொடுக்கிறது? இதுக்கு ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி, அதாவது ODE அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மார்க்கெட் மேல போகும்போது உச்சமான பிரீமியம் ஜோன்ல போய் பை பண்ணக்கூடாது. விலை மறுபடியும் சரிந்து ஒரு ஆழமான டிஸ்கவுண்ட் ஜோனுக்கு வரும் வரை பொறுத்திருக்கணும். கண்டிப்பா. தீபாவளி ஆடி தள்ளுபடி மாதிரி டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும்போது வாங்குறதுதான் புத்திசாலித்தனம். அதேதான், அந்த டிஸ்கவுண்ட் ஏரியாவில் ஒரு FVG அல்லது ஆர்டர் பிளாக் கிடைக்கும் வரை பொறுத்திருப்பதன் அவசியத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப அருமையா விளக்குனீங்க. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. இது உங்களுக்கு ஏன் இவ்ளோ முக்கியம்? இதுவரைக்கும் நீங்க மார்க்கெட்ல என்ன நடக்குது என்று வெறும் பார்வையாளரா இருந்திருப்பீங்க. ஆமா, இனிமே அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பா. லிக்விடிட்டி வலையை எப்படி பின்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது என்பதை முன்கூட்டியே கணிக்கும் ஒரு வியூகவாதியாக நீங்கள் மாற இது ரொம்ப உதவும். சரியா சொன்னீங்க. இந்த எஸ்எம்சியை ஒரு மந்திரக்கோள் மாதிரி நினைக்காம மார்க்கெட்டோட யதார்த்தமான நடமாட்டத்தை புரிஞ்சுக்கிற ஒரு லாஜிக்கல் டூலா பார்க்கணும். ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஸ்மார்ட் மணி நிறுவனங்கள் எப்படி லிக்விடிட்டியை இரையாக பயன்படுத்தி ஆர்டர் பிளாக்ஸ் என்னும் ஏவுதளத்திலிருந்து சந்தையை இயக்குகின்றன என்பதை பத்தி ரொம்ப தெளிவா தொகுத்து வழங்கிட்டோம். ஆமா, இந்த சந்தை பகுப்பாய்வை எல்லாரும் கண்டிப்பா தங்களோட ட்ரேடிங்ல பயன்படுத்தணும். சரி, நிறைவா ஒரு விஷயத்த சற்று சிந்திங்கள். நாம இப்போ 2026ஆம் வருஷத்துல இருக்கோம். ஏஜென்டிக் AI எனப்படும் மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு உலகச் செய்திகளையும் லிக்விடிட்டி தரவுகளையும் நொடிப்பொழுதில் அலசி ஸ்மார்ட் மணி கான்செப்டை தானியங்கையாகவே கையாளத் தொடங்கிவிட்டது. ஆமா, அது ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. நிறுவனங்களின் அல்காரிதம்களோடு மனிதர்கள் நேரடியாக போட்டி போடும் இந்த சூழலில் எதிர்காலத்தில் நம்முடைய சந்தை பகுப்பாய்வு திறன் மட்டும் போதுமா அல்லது AI-யின் வேகத்தோடு நாமும் இணைய வேண்டுமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய தேடலை நிறைவு செய்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களே, நீங்க கொடுக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் தான் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் கொண்டு வர மோட்டிவேஷனாக இருக்கும். நிஜமாவே ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி நிறைய நேரம், எஃபர்ட், எடிட்டிங், ரிசர்ச் எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க கொடுக்கிற சப்போர்ட் தான் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரியல் அப்டேட்ஸ், என்டர்டெய்னிங் கான்டென்ட் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் ஃபேமிலியில் ஜாயின் ஆயிடுங்க. லைக், ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.
உங்க சப்போர்ட் இருந்தா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கண்டென்ட் கொண்டு வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.